இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கெலாம் தமிழும் சரஸ்வதியும் சீரியலை பார்க்கும்பொழுது ஒரு சில விஷயங்கள்லாம் நமக்கே பாராட்டுற மாதிரி இருக்கிற விஷயம் இந்த கதையில் என்னென்னா பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு கான்ட்ராக்ட், ஏதாச்சும் ஒரு கம்பெனி, ஏதாச்சும் ஒரு டெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது விஷயத்தை பண்ணிட்டே இருப்பாங்க மாற்றி மாற்றி. இந்த ஃபேக்ட்ரியில் அந்த பிரச்சனைன்னு சொல்லிட்டு அதுவும் நீங்கள் உள்ளார சரஸ்வதியை ஜெயிலில் இருக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கார்த்தி ஒரு புது பிளான் சொல்லுவார், ஒரு ஆர்டருக்கு இது முடிக்கிறதுக்கு. அது பார்த்தா பேக் ஃபயர் ஆகிடும், அதில் பிரச்சனை ஆகிடுச்சு அப்படின்னு கொண்டு வந்துட்டு இருப்பாங்க. தொழிலை விடாமல் இருப்பாங்க. இப்போ மற்ற கதைகள்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு தொழில் ஆரம்பிச்சு அப்படியே பாதியில் புத்துன்னு விட்டுடுவாங்க. இல்லை அதை பேஸ் பண்ணி நடக்கிற விஷயங்களை விட்டுட்டு திருப்பி குடும்பத்துக்குள்ளேயே மட்டுமே குட்டி கலாட்டா பண்ணிட்டு இருக்கும்பொழுது ஆரம்பத்துல இருந்தே போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், அதுக்கப்புறமா அந்த கம்பெனியை டேக் ஓவர் பண்ணுறது, திருடுறது, அது பண்ணுறது, இது பண்ணுறது, ஃபேக் கையெழுத்து, சொத்தை அபகரிக்கிறதுன்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பாங்க. என்ன ஒரே ஒரு பிரச்சனை அப்படின்னா இந்த இழுத்துட்டு போகிறது அப்படின்னு இருக்கும்ல. இப்போ அர்ஜுன் மோசம் அப்படிங்கிறது என்னைக்கு ராகினிக்கு தெரிய ராகினி அதுக்கப்புறம் இவர் திருட்டுத்தனம் பண்ணியிருக்காருன்னு தெரிஞ்சு வீட்டை விட்டு வெளில அனுப்புனாங்களோ, தன்னுடைய அம்மா அப்பா எல்லாம் வெளில போகும்போது பிரச்சனையாச்சோ, அப்போ கதையை கொஞ்சம் கடகடன்னு ஓட்டி டக்குன்னு அர்ஜுனை இவர் காலி பண்ணுற மாதிரி விஷயங்களை பண்ணியிருக்கலாம். ஆனால் அவ்வளோ தூரம் நேராக வீட்டுக்கு போய் ஒரு பூந்தொட்டி எடுத்து மண்டையில் போட்டு உடைக்கிறதுக்கெல்லாம் போயிட்டு எங்கள் அம்மா அப்பாவோட வெளில அனுப்புனா இந்த சொத்தை திருப்பி நான் மீட்டெடுக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சொத்தை மீட்டெடுக்கிறதுக்கு லீகலாக ஒரு கேஸ் தவிர வேறு எந்த விஷயத்தையும் பண்ணல. சரி, லீகலாக பண்ணுறது தான் கரெக்டுன்னு வச்சுக்கோங்க, நிஜ வாழ்க்கையில் அதான் கரெக்டு. நீங்கள் சட்டப்படி மட்டும் தான் ஒரு விஷயத்தை பண்ணணும், வேறு எதுவும் பண்ணக்கூடாது. ஆனால் கதையில் நம்ம எதிர்பார்க்கறதே கொஞ்சம் ஒரு எக்ஸாஜரேஷன், ஒரு மிகைப்படுத்துதல் தானே எதிர்பார்ப்போம். அப்போ அந்த ஹீரோ என்னெல்லாம் செஞ்சு தன்னுடைய குடும்பத்தை ஏமாற்றி தன்னை தான் மேலே ஒரு கொலைப்படியை உண்டு பண்ண ஒருத்தனை பழி வாங்குவார் அப்படின்னு பார்க்கணும் தான் நமக்கு ஆர்வமாக இருக்கும். ஆனால் அதை காமிக்கவே இல்லை. கடைசி வரைக்கும் வில்லன் தான் ஏதாச்சும் பண்ணுவார். வில்லன் ஹீரோ தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருப்பார். ஒவ்வொரு விஷயத்தையும் வில்லன் ஒரு பிரச்சனையை கொடுப்பார், தப்பாரே தவிர திருப்பி அடிக்கவே மாட்டார். திருப்பி அடிக்கிறதுங்கிறது ரேரிட்டியாக இருக்கும். இன்றைக்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. தமிழ் அந்த இதில் மீட்டிங்கில் எழுந்திரிச்சு இந்த அர்ஜுன் பையன் வரல, டைமுக்கு வராதுக்கு என்ன பண்ண முடியும், இந்த குவாலிட்டியாக ப்ராடக்டே கொடுக்க மாட்டான் அப்படின்லாம் பேசினதுக்கு பிறகு சரின்னு இவங்களுக்கே டெண்டராக கொடுத்தாங்க. இப்போ அதில் என்ன ஆயிடுச்சு, இது இவர் தான் கடத்திட்டாரு, வேணும்னா அர்ஜுனை கடத்தி டைமுக்கு வரவிடாமல் பண்ணி அந்த டெண்டரையும் அபகரிச்சுக்கிட்டாரு அப்படின்னு ஒரு கேஸ் வருது இவங்க மேலே. இது இல்லாமல் வீட்டுக்கே போலீஸ் வேற வராங்க, ராகினியே கூட்டு வந்துடுறாங்க. ராகினி எதுக்கு எடுத்தாலும் போலீஸை கூட்டு வந்துடுவாங்க ஜாலியாக. போலீஸை கூட்டு வந்துடுறான் அப்படின்னா அவங்க ஒரு சைடில் ஒரு பிரச்சனை எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. தன்னோட அண்ணன் அப்படி பண்ணுவார், பண்ண மாட்டாரு. அண்ணன் மேலே ஒரு கேஸ் கொடுக்கறதுனால அது எவ்வளோ பிரச்சனைகள் வரும். போலீஸை கூப்பிட்றதுக்கு முன்னாடி நேராக இவங்களே வீட்டுக்கு எங்க என் புருஷன் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்கலாம். இது எதையுமே பண்ணாமல் ஒரு தற்குறியான ஒரு கேரக்டர். இவங்க டாக்டர் வேற. இவங்களுக்காக போன வாரம் தான் என்ன போன வாரம் கூட இல்லை, 3 நாளைக்கு முன்னாடி தான் பிறந்த நாளைக்கு சர்ப்ரைஸ் எல்லாம் பண்ணி புதுசாக ஒரு கிளினிக்கை வச்சு கொடுத்தா, கிளினிக்கு போகிறத விட்டுட்டு இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ எல்லா சைட்லையுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இரிட்டேட்டிங்காக நம்மளை எரிச்சல் தரக்கூடிய கேரக்டர்ஸ், திருப்பி வில்லன் ஜெயிச்சிட்டே இருக்கிறது. இதுக்கு கடைசியில் என்னவா இருக்க போகுது, மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா அர்ஜுனே தன்னைத்தானே ஒழிச்சு வச்சுக்கிட்டாரு. அவர் அங்கே போவே இல்லை டெண்டருக்கு இது பண்ணுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆக்சுவலாக என்னன்னா அர்ஜுனா நடிக்கிறவர் வேறு சீரியலில் இப்போ நடிக்கிறார். அதனால அவர் இல்லாத கேப் வச்சு ஓட்டுறதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாலும் கூட கதையை இழுத்துட்டே போகிற மாதிரி இருக்கே தவிர ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக போகிற மாதிரி இல்லைங்கிறது தான் பிரச்சனை. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது? இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா கேஸில் கோர்ட்டில் கேஸ் நடக்குது, சொத்து அபகரிப்பு கேஸ். அங்கே போயிட்டு அவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு வேறு ரோகிணி பேசுகிறாங்க. இந்த வசனமே நமக்கு சிரிப்பு தர மாதிரி இருக்கு. ஸோ ஓவராலாக அந்த சீரியல் இப்போ போகிறத பற்றி என்ன நினைக்கிறீங்க? நிறைய பேர் இது கமெண்ட் செக்ஷனில் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ்புக்கிலலாம் பார்த்தா அடப்போங்க அப்படின்னு ரொம்ப சலிச்சு போன மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க ரொம்ப நாளாகவே. அதை மாற்றி அமைக்கிற மாதிரி என்ன நடந்தால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க